சிறுவனின் கால்களில் இலைகள் வளரத் தொடங்கின. அப்பா அந்த இலைகளை வெட்ட முயன்றார். கத்தரிக்கோல் உடைந்து விட்டது. அதனால் அம்மா ஜேக்கிற்கு காலுறைகளை அணிவித்தார். ஜேக் நீச்சல் குளத்தில் குதித்தான். அதன் பிறகு வெளியே வரவே இல்லை. பிறகு ஒரு பெண் அவனை கண்டுபிடித்து தண்ணீரில் குதித்து காப்பாற்றினாள். ஆனால் அவனுடைய பதற்றத்தில் அவன் ஜேக்கின் காலுறைகளை கழற்றிவிட்டான். ஜேக்கின் காலில் இருந்த இலைகளை பார்த்ததும் ஜேக் திடுக்கிட்டு அந்த பெண்ணை எட்டி உதைத்துவிட்டு நீருக்கு மேலே வந்தான். ஆனால் அடுத்த நாள் அந்த பெண் ஜேக்கை தேடிக் கண்டுபிடித்தாள். அவள் தன் சட்டையை கிழித்தாள். தன் தோள்பட்டையில் இருந்த மச்சத்தை காட்டினாள். அவள் ஜேக்கிடம் அவன் ஒரு வித்தியாசமானவன் இல்லை என்று சொல்ல விரும்பினாள். ஜேக் இதமாக உணர்ந்தான். அன்று முதல் அவர்கள் மிகச் சிறந்த நண்பர்களானார்கள். அவர்கள் நாள் முழுவதும் ஊரைச் சுற்றி காரில் சென்றார்கள். ஆனால் அவர்கள் பிரிந்தபோது ஜேக்கின் காலில் இருந்து இலைகள் திடீரென்று உதிர்ந்தன. அவன் வீட்டிற்குச் சென்று அவற்றை ஒரு உறையில் போட்டு தன் நண்பனின் பெயரை எழுதினான். கொஞ்ச நேரம் கழித்து இன்னொரு இலை உதிர்ந்தது. உள்ளே ஓடி வந்த தன் பெற்றோரை பார்த்தான். அவன் அந்த இலையை மிதித்து விட்டான். ஆனாலும் அவனுடைய பெற்றோர் அவனுடைய ரகசியத்தை கண்டுபிடித்து விட்டார்கள். ஜேக் உண்மையைச் சொல்லித்தான் ஆக வேண்டும். எல்லா இலைகளும் உதிர்ந்துவிட்டால் அவன் மறைந்து விடுவான். சரியாக அந்த நேரத்தில் கடைசி இலையும் உதிர்ந்தது. மின்னல் வெட்டி இடித்த பிறகு ஜேக் என்றென்றும் சியாவு ஹாங்ஷுவுக்குச் சென்று விட்டான்.